அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நஞ்சை என்றால் என்ன, புஞ்சை நிலம் என்றால் என்ன, தென் மானாவாரி நிலம் என்றால் என்ன, அதை பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஏன்னா இது நம்மளுக்கு எல்லாருக்கும் இதில் ஒரு சின்ன சின்ன டவுட் இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம லேண்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேயா? இப்போ நஞ்சை நிலம் என்றால் என்ன? நஞ்சை நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆற்று பாசனம், ஏரி பாசனம், கால்வாய், குளம், இது மாதிரி இயல்பாக அமைஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? இருக்கிற பகுதியில் நிலங்கள் அனைத்து நஞ்சை நிலங்கள். அதாவது பருவமழை நல்லா பெஞ்சிருக்கும், அப்போ ஆற்றுல தண்ணி போகும். கால்வாயை திறந்து விட்டா, ஏரியை திறந்து விட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த வயக்காட்டுக்கு தண்ணி வரும். அது பூராமே இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இயல்பாக நடக்கிறதுல மூணு போகமுமே விளையும். 3 போகம் விளையும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம காவிரி டெல்டா பகுதிகளை சொல்லலாம், மதுரையில் வந்து சோழவந்தான் பகுதிகளை சொல்லலாம். எப்பயுமே அது செழிப்பாகவே இருக்கும். அதான் நஞ்சை காடு. அதாவது வந்து மனிதனுடைய முயற்சி அல்லாமலே அவன் ஆனால் வரப்பு, கால்வாய் இதெல்லாம் வச்சிருக்கணும். ஆனால் இயல்பாய் தண்ணி வந்து அந்த பகுதியை ஃபுல்லாகவே ஒரு செழிப்பான மண் வளத்தோடு வச்சிருக்கும் அந்த பூமி. அதான் நஞ்சை பூமின்னு சொல்றது, நஞ்சை காடுன்னு சொல்லுவாங்க, நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது புஞ்சை அப்படின்னு சொல்லும் போது வேற ஒண்ணுமே இல்லை. இது இயல்பா தண்ணி வருது இல்லையா, அது மனிதனால் தண்ணியை, அதாவது ஒரு கேணியவோ இல்லாட்டி ஒரு ட்ரிப் இரிகேஷன் அது மாதிரி பண்ணிட்டு அதை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. இப்போ நஞ்சக்காட்டுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நெல், வாழை, கரும்பு இவைகள் அனைத்துமே உங்களுக்கு நஞ்சக்காட்டில் விளையுது, நஞ்சை நிலத்தில் விளையக்கூடியது. ஏன்னா தண்ணி அபரிமிதமாக அதுக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மண் பக்குவப்பட்டு அதற்கு விளைவிக்கக்கூடிய தன்மை படைத்தவை நஞ்சை நிலங்கள். இது புஞ்சையில் விளையிறது என்னென்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? புஞ்சை காட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும், மாதத்துக்கு 2 முறை, அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி தண்ணி பாய்ச்சுற ஏரியாவாக இருந்தால் அது பேர் புஞ்சை காடு. அதுக்கு எடுத்துக்காட்டாக கடலை, பருத்தி, சோளம், மக்காச்சோளம் சொல்லலாம், சோளம், ராகு, கேழ்வரகு, இது பூரா சொல்லலாம், திணை, இது மாதிரி பயிர்கள் அனைத்துமே புஞ்சக்காட்டில் வளரக்கூடிய தன்மை படைத்தது. அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அது கிணறு வெட்டியோ இல்லாட்டி வேற ஆர்டிஃபிஷியலாக தண்ணியை நீர் ஆதாரத்தை உருவாக்கி அதுக்கு பாய்ச்சக்கூடியது. அது கண்டினியூஸாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அது பேர் புஞ்சைக்காடு. இந்த மானாவாரி சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க, மானாவாரி நிலங்கள். அது என்னப்பா மானாவாரி நிலமா இருக்குது அப்படின்னு? மானா வாரி, மானாங்கிறது வந்து ஆகாயம், வாரிங்கிறது மலை. மலையை நம்பியே இருக்கிற பூமி அனைத்துமே மானாவாரி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே தொழில் நடக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர், அந்த தொழில் நடக்கும். அதர்வைஸ் அது மானாவாரி, அவ்வளோதான். மானா வாரி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இல்லையா, மானா வாரி. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 to 4 மாதம் அந்த மழைக்காலங்களை நம்பி விளைவிக்கக்கூடிய பயிர்களை தான் மானாவாரி சாகுபடின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது நஞ்சை காடு, நஞ்சை நிலம், புஞ்சை காடு, புஞ்சை நிலம், மானாவாரி நிலங்கள், மானாவாரி சாகுபடி என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதனால் இனிமேல் நம்மளுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. நஞ்சை என்ன, புஞ்சை என்ன, அப்படி வர முடியாது. நஞ்சை காடுகள் வந்து விவசாயத்துக்கு உகந்தவை. புஞ்சை காட்டை மட்டும்தான் புன்சை அப்படின்னு போட்டிருப்பாங்க, நன்சை அப்படின்னு போட்டிருப்பாங்க. புன்சையை தான் நம்ம இன்னைக்கு பிளாட்டுகளாக உடைச்சி பண்ணை நிலங்கள், டிடிசிபி பிளாட்ஸ், முன்னாடி வந்து உங்களுக்கு வித்தவுட் அப்ரூவலில் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நல்ல மண் பக்குவப்பட்ட நிலங்கள் நஞ்சை நிலங்கள். மனிதனால் தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் புஞ்சை நிலங்கள். ஆண்டவனாக பார்த்து பிரபஞ்சமாக பார்த்து பொழிவிக்க வந்து மலையை பொழிவிச்சு விளைவிக்கக்கூடியது மானாவாரி நிலங்கள். இவ்வளோதான் 3. ஆனால் இன்னைக்கு இந்த பக்குவப்பட்ட மண் இருக்கு இல்லையா, விவசாயம் செய்யக்கூடிய அந்த பக்குவப்பட்ட நஞ்சை இடம், அதை விட இன்னைக்கு புஞ்சை தான் கூட போகுது. என்னன்னா அதில் தான் இன்னைக்கு வீடு, ஹவுசிங், பிளாட்ஸ் எல்லாமே அதில் டிடிசிபியாக இருக்கட்டும், அது பண்ணை நிலமாக இருக்கட்டும், அது போட்டனால நஞ்சக்காடை விட இன்னைக்கு புஞ்சக்காடு ரேட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். வேறு என்னச்சும் டவுட் இருந்தால் 1 by 1 கேளுங்க. என்னுடைய நம்பர் இருக்கும், எல்லா டவுட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.